நம்ம நைட் ட்ராவல் வந்து தேனி டு சென்னை வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம சென்னை கிளம்பும்போது என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு, எத்தனை டோல் கிராஸ் பண்ணோம், எவ்வளோ ஹவர்ஸில் நம்ம சென்னை போய் சேர்ந்தோம், சென்னையில் போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து பண்ணால் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம சென்னை கிளம்பிட்டோம். நம்ம வந்து வர்சாட் ஏரியா பக்கம் வந்துருக்கோம். நம்ம வர்சாட்லேருந்து தேனிக்கு வந்துட்டு போய் தான் போகிறோம். இதுக்கான தேனி போகணும்னா எனக்கு பர்சனல் வேலை இருந்துச்சு, ஆனால் தேனி போய் போகிறோம். காணாவளுக்கு வழியாக போகலாம். காணாவளுக்கு வைடம் வழியாக போய் நம்ம வந்து வரத்தில் கொண்டு போய் போகலாம். நம்ம வந்து தேனி போய் தான் போகிறோம். இதெல்லாம் தேனி வந்து நைட் வியூங்க. இந்த ரோடு வந்து தேனி டு மதுரை ரோடுங்க. நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இது வந்து பெரிய ரோடு, ரயில்வே கேட்டை தாண்டி நம்ம அப்படி போகிறோம். இது வந்து பெரிய ரோடுங்க, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம தேனி அவுட்டில் வந்து பைபாஸ் ஏற்றுங்க. தேனி பைபாஸ் ஏறுனதுமே வந்து போர்டு பார்ப்பீங்க 490 சென்னைக்கு. நம்ம அப்படியே வந்துட்டு பாலாஜி பவன் சொல்லி ஒரு ஹோட்டலுங்க. ஃபுல் வெஜிடேரியன் தான். நீங்கள் வெஜிடேரியன் வந்து இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த காரில் போகிறீங்க உங்களுக்கு டவுட்டுக்கா, நம்ம வந்து ஹுண்டாய் வெண்ணின்னு தான் போகிறோம். இந்த கார் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. நம்ம வந்து பெரியவங்க தாண்டி ஒரு பல்க் வந்துச்சு. நம்ம அந்த பல்க் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு கும்பிலி பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வே ரோடு தான், ஆனால் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு பார்ப்பீங்க, கொடைக்கானலுக்கு வந்து 52 கிலோமீட்டர். இங்கிருந்தால் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடைக்கானலுக்கு. இது வந்து கொடை ரோடு பிரிவுன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்தால் வந்து கொடைக்கானலுக்கு வந்து மேலே ஸ்டார்டிங் 52 கிலோமீட்டர். நம்ம அப்படியே வத்தலை கொண்டு செம்பேட்டிலாம் தாண்டி திண்டுக்கல் வந்தாச்சுங்க. திண்டுக்கலுக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரமோ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம அப்படியே ஆல்மோஸ்ட் திண்டுக்கல் வந்துட்டோம். திண்டுக்கல் நுழைஞ்சதுமே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. திருச்சி பைபாஸை பிடிச்சிட்டோம். நைட் ட்ராவல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போனோம். எதுக்காகனா நம்ம லைட் வெளிச்சுலாம் போவோம். லைட் வெளிச்சு தான் போவோம். அப்படி இருந்துமே இப்போ அங்கே கொடுக்க என்ன வந்துச்சு, இந்த கௌசிக் வந்தா நான் பார்த்து சுதாரிச்சு ஆன் அடிச்சிட்டேன். அந்த நாய் தப்பிச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டோல் கிட்ட வரங்க. இது வந்து பொன்னமலைப்பட்டின்னு சொல்லி திருச்சி ரோட்டில் மணப்பாறைக்கு முன்னாடி இருக்குது. நம்ம வந்து அந்த டோலை வந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டோல் நமக்கு திருச்சி ரோட்டில். தேனி டு திருச்சி நோக்கி ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸை சைடை போட்டு கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் திருச்சி அவுட்டில் பைபாஸில் போயிட்டு இருந்தோம். நார்மல் ஸ்பீடாக நம்ம 100லேயே போயிட்டு இருந்தோம். 100 மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தோம். கண்ணாசலாமல் நானும் கவனமாக ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இதுன்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு. நான் ஆன் அடிச்சனால அவர் தப்பு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எப்போதுமே வந்து நைட் ட்ராவலானுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா கேர்லெஸ்ஸாக இந்த மாதிரி வருவாங்க. இதனால ஆக்சிடென்ட் ஆகும். இந்த ரவுண்டானால வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து லெஃப்ட் எடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கீழே போயிருவீங்க. ஆனால் அந்த லெஃப்ட் பார்த்து எடுங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மதுரை டு சென்னை பைபாஸ் பிடிச்சாச்சு. சென்னை பைபாஸ் ஏரியாச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பைபாஸுக்கு போகும்போது இது ஒரு பெரிய தலைவலிங்க. உடனே சைடு எடுக்க மாதிரி எடுப்பாங்க, ஆனால் அப்படியே ஈக்குவலாக போவாங்க. சைடும் விட மாட்டாங்க, சைடும் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக சைடை போட்டால் நம்ம வர மாதிரிக்கும். ஸ்ரீ மகாதேவன் டீ கடைங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து எப்பயுமே வந்து சென்னை போகும்போது இந்த வந்து டீயும் இந்த கேக்கும் சாப்பிடுவேன். இது வந்து பனானா கேக்கு, நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பனானா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அப்படியே பனானா கேக்கும் டீயும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இந்த இடத்துல விட்டு. இந்த கடை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவிரி பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். எப்பயுமே நம்ம அப்படியே காவிரி பிரிட்ஜில் ஏறியாச்சுங்க. அரியலூர் சிதம்பரம் போகிறவங்க வந்து இந்த லெஃப்ட் எடுக்கணும். அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த பாலத்தில் ஏறி நீங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குங்க. நான் போயிருக்கேன், சிதம்பரத்துக்கு போயிருக்கேன், நல்லா இருக்கும் ரோடு. அப்படி நம்ம சமயபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். சமயபுரம் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதான் சமயபுரம் கோவில். நம்ம அப்படி சமயபுரத்தை தாண்டமே வந்து இந்த இடத்துல வந்து பிரிட்ஜில் நடக்கும். அந்த இடத்துல ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 100 தட்டி தூக்கலாம். ரோடு சூப்பராக இருக்கும். ரேண்டாமல் ரிலாக்ஸாக யுவன் சாங் கேட்டுக்கிட்டு அப்படி நம்ம போயிட்டு இருந்தோம். பெரம்பலூர் ரூட்டில் வந்து சமயபுரத்தில் ஒரு டோல் இருக்குங்க. அந்த டோல்லாம் தாண்டி வந்து தான் அது செங்குச்சி டோல். இது வந்து பெரம்பலூர் தாண்டி டோலில் வந்து நம்ம 2 செகண்ட் நிற்க விடலை. உடனே கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம உடனே கிளம்பியாச்சு. இது சென்னை பைபாஸ் வந்து விருதாச்சலம் பிரிவுங்க. இது வந்து திட்டக்குடி ஏரியா போகும் இந்த பிரிவு. TN60 போர்டில் வந்து வெங்கடேஸ்வர் டிராவல்ஸ்னு ஒரு டிராவலர் போயிட்டு இருந்துச்சு. அதை சைடை போட்டு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. உளுந்தூர்பேட்டை செங்குச்சி டோலுங்க. அந்த டோலை அப்படி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்தா பாண்டிச்சேரி விழுப்புரங்க. பாண்டிச்சேரி வந்து 43 கிலோமீட்டரு.
நம்ம வந்து திண்டிவனம் தாண்டி ஒரு இடத்துல அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன். ஏன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை வாஷ் பண்ணிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் லெஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன் நான். நம்ம கடைசியாக வந்து திருச்சியில் அவுட்டில் டீ குடித்தோம். அங்கே நிப்பாட்டினது தான். அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக நிப்பாட்ட மாட்டோம். நைட் டைமில் ட்ராவல் பண்ணது எனக்கு பிடித்தாங்க. ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து லைட்டு எனக்கு கண்ணில் அடிச்சுட்டு வந்தால் எங்கள் ஒரு மாதிரியாக கண் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் லெஸ்ட்டாக போட்டேன். ஒரு 2 நிமிஷம் லெஸ்ட்டாக போட்டு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வந்து திண்டிவனம் தாண்டி ஆத்தூர் டோல்கட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து மேல்மருவத்தூர் வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம். நம்ம வந்து செங்கல்பட்டு டோலுக்கு வந்தாச்சு. செங்கல்பட்டு டோல் வந்து அப்படி கிராஸ் பண்ணிட்டோம். போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம 100 ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம். அதுவும் எவ்வளோ ஸ்பீட் தான் போகுதுன்னு பார்த்தேன். அது 100 தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி ட்ரெயினுக்கு டாட்டா காமிச்சு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. நம்ம வந்து ஒரு 4:45 வந்து கிளாம்பாக்கம் ரீச் ஆயிடுச்சு. ரைட் சைடில் வந்து கிளாம்பாக்கம். இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. நம்ம அப்படி டிராஃபிக் கடந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சென்னை ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம நான் ஸ்டாப் வந்ததுனால வந்து 7.20 ஹவர்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். தேனி டு சென்னை வந்து ஆட்டோடு கிராஸ் பண்ணி வந்துருக்குங்க. கரெக்டாக 5 மணிக்கு வந்து நம்ம தாம்பரம் ரீச் ஆயிடுச்சு. தாம்பரம் அடுத்து பல்லாவரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான் ஆர்மி கேம்பில். அவனை பார்த்துட்டு தான் போகிறோம். அதான் பிளானு. நம்ம வந்து பல்லாவரம் வந்தாச்சுங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். வந்துட்டு எனக்கு பிடி இருக்கிறான். அதனால் நான் மார்னிங் 7 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணி லெஸ்ட்டாக போட்டுட்டேன். அதனால் நான் வந்து லெஸ்ட்டாக போட்டாச்சு. நான் ரேண்டமாக சாங் கேட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் வந்து என் ஃப்ரெண்டு பார்க்கும்போது சாங் பாடிச்சு. அந்த சாங் என்ன சாங் நீங்கள் கேளுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம். கொஞ்சம் தூங்குனேன். அந்த நாய் இப்போ தான் வந்தான். அவனுக்கு ஏதோ ஒர்க் இருந்துச்சா மார்னிங் டேரில். வாங்க எங்கன்னு காமிக்கிறேன். இது வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸுங்க. இந்த குவார்ட்டர்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த நாயை வந்துட்டு நமக்காண்டி வந்து கேட்லாம் திறந்துவிட்டேன். நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரி உள்ள காரில் உட்காந்துட்டு கெத்தாக உள்ளே போனோம். இங்கே வந்து ஆர்மி பிரைமரி ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலு. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு பின்னாடி வந்து அப்படியே குவார்ட்டர்ஸ் தாங்க. வரும்போது நமக்காக வந்து டிவி போட்டிருக்காண்டி பால்லாம் வாங்கிட்டு வந்தான். சரின்ட்டு நம்ம அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். நம்ம அப்படியே அதை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த நாய்க்கு கல்யாணம் முடிச்சு நான் இது ரீல்ஸ் அனுப்பிச்சு விட்டு ஆளை கொள்ளுது. பேருக்கு தான் நம்ம மில்டிக்காரன். தோசை சுடுறதுக்கு பதிலாக துப்பாக்கி எடுத்து சுடலாம். தோசை சுடுற மாதிரி டீ போட்டுட்டு இருக்கான். போதும்டா. சுண்ட சுண்ட காய்ச்சிட்டியா? சரி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தா மில்டிக்காங்க பார்த்து சரக்கடிக்கு தான் தோணுங்க. பல்லு வரணையா வாங்கி வந்து மெய்த உனக்கு வாங்கி அந்த பிள்ளைக்கு வாங்கி வந்தேன். டீ நல்லா போட்டுக்கிறான். சேஸ் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படி கிளம்பியாச்சுங்க. இவன் வந்து லவ் மேரேஜ் தான். இவன் வந்து கேரளா பொண்ணை லவ் பண்ணால் அப்போ நம்ம தான் போய் சேர்த்து வச்சான். அது இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் லவ் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அது ஒரு பயங்கரமான
ஸ்டோரிங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டோரியில் நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு வச்சோம். அதனால் வந்துட்டு அதை பற்றி ஒரு என்ன வீடியோ வந்து ஒரு ஃபோட்டோவாக போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். சரி சரிடா. நானும் எடுத்துக்க போறியா? யாருக்கு உங்க அண்ணனுக்கா? நான் குடிக்க மாட்டேன்டா. குடியாம நீதான்டா. எங்க டியூட்டி? சரி ஆமாண்டா. சரி ஓகேடா பாய். என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நேரம். நம்ம வந்து நேரம் வந்து எங்கே போகிறோம்னா சென்ட்ரல் போகிறோம். ஏன்னா வந்து எங்கள் மாமா வந்து ட்ரெயினில் வராங்க. அவங்க போய் பிக்கப் பண்ணணும் கரெக்டாக. நம்ம வந்து கரெக்டாக ஒரு 7:30க்கு கிளம்பியாச்சு. இதான் வந்துட்டு ஏர்போர்ட்டுங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டு. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நேராக கிளம்பியாச்சு. லேசாக தூரிட்டு இருந்துச்சு, பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம நேராக கிளம்பியாச்சு. நமக்கு மேலே ரைட் சைடில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நேராக கிளம்பியாச்சு. நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம். இது வந்து மியூசியம் படத்தில் கூட சாங்கில் வரும். அந்த பிரிட்ஜு தான் இது. எனக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்காக வந்துட்டு இருக்குது லைட்டை போட்டு. சென்ட்ரலில் எங்கள் மாமா பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேரம் வந்து விருதுநகர் மென்ஸ்ன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரூம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. ரூமு காட்டுறேன் உள்ளே வாங்க. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் உள்ளே இருக்கும். நம்ம வந்து ரூமில் என்ட்ரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு உங்களுக்கு அப்புறம் வீடியோ காட்டுறேன் இதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்துன்னு சொல்லி. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா நேரம் வந்து தலைமைச் செயல் போகிறோம். அமைச்சரை பார்க்க போகிறோம், கல்வித்துறை அமைச்சரை பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனை வேலையாக தான் வந்தாங்க மாமா வந்து. அவங்க கூட வந்தால் சொந்தத்தன் முடிஞ்ச இப்போ தான் வந்து பூரா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அமைச்சர் வந்து பார்க்க முடியல. அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நேரம் வந்து பர்சனல் பீச் கூட வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புறோம். மீனா பீச்சில் பூரா கொஞ்சம் கூட்டமாக இருந்து பர்சனல் பீச் கிளம்புறோம். போகிறவரில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். இடையில ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணாங்க. ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். இந்த ஹோட்டல் தெரிஞ்சால் வந்து நம்ம வந்து நேராக வந்து மீனா பீச் போய் வச்சு சரி பர்சனல் பீச் போகலான்ட்டு நான் உள்ளே போகும்போது வந்து பல்லு சொல்லிட்டு அப்படி சின்ன கேமில் விளாண்டுட்டு அப்படி நேரம் உள்ள 2வது புழு மேல லாஸ்ட் கேம் ஆடி முடிச்சுட்டு நம்ம நேரம் உள்ள நுழைஞ்சிட்டோம். உள்ள நுழையும் போதே வரவேற்புக்கு வந்து சிறப்பான வரவேற்பாளர் இருந்தாங்க. லாலே லாலே லாலா லா. பெசனாக பிக்சர் நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது ரைட் சைடில் வந்துட்டு கேம்லாம் விளாண்டுருக்காங்க பசங்க. அப்படியே அந்த பசங்களை பார்த்து அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா தீம் பார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பசங்களோட போயிருந்தீங்கன்னா ஃபேமிலியாக போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தீம் பார்க்கில். தீம் பார்த்துட்டு பக்கத்தில் நியர்பையில் என்ன பப் இருக்குன்னு பார்த்தோம். பக்கத்தில் ஒரு பப் இருந்துச்சு. நேராக அந்த பப்புக்கு போயிட்டோம். அந்த பப்பில் அந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. நல்லா கேமிங் இருந்துச்சு. நல்லா கேம் ஆடினோம், என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வெளியே வந்தாச்சு.
பப்பில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக வந்து மெயினாக பீச் வந்துங்க. மெயினாக பீச்சில் வந்து 12 மணிக்கு மேலே தான் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் நேராக வந்து ரூம் கிளம்பிட்டோம். பார்ட் 2 வீடியோ வந்து ரெடி ஆகுங்க. பாண்டிச்சேரி போய் என்ஜாய் பண்ண வீடியோ இருக்குது. நீங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.